சும்மா இருந்த சங்க விஜய்க்கு ஊதிக்கு எடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் எங்கப்பா உங்கள் அப்பாவை காணாமல் இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாலும் சொல்லாரு. ரொம்ப ட்ரிகர் ஆகிருக்காங்க. இதை வச்சு ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஒன்று பண்ணி தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்குது. சரிங்க, தாவேக்கா என்ன ஆளுங்கட்சியா? மத்திய ஆட்சியோட அலையன்ஸ் வச்ச கட்சியா? நீங்கள் பாஜக ஜெயிச்சுது, அதிமுக ஜெயிச்சுதுன்னா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாங்க எல்லாருக்குமே கழண்டு போயிருக்கு. விஜய் என்ற ஒற்றையால் எப்படி எம்ஜிஆர் சாதனை, எம்ஜிஆர் கூட ஒரு கூட்டணி வச்சு ஃபார்வர்ட் பிளாக் சிபிஐலாம் வச்சு அப்போ கூட 33% தான் வந்தார். இந்த தனியாக வந்து 2.5 வருஷத்தில் 35% ஓட்டை வாங்கி 108 சீட்டில் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்துட்டானன்னு அந்த வயிற்றெரிச்சல். திமுக கட்சி வரலாற்றில் இதுவரையில் இல்லாத ஒரு சம்பவம் போன வாரம் நடந்திருக்கு. உதயநிதிக்கு வந்து அப்பா ரோல் போதும், ரிட்டையர்ட் ஆனது அப்படியே இருக்கட்டும். இந்த கேஎன் நேரு சில ஆட்கள்லாம் வந்து 7ல் எங்கேயாவது நின்று உள்ளே வந்துருங்க, சேகர் பாபு நான் ரிசைன் பண்ணுறேன், ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் பொறுப்பு, துறைமுகத்தில் நில்லுங்கன்றாராம். இதெல்லாம் பார்த்து உதயநிதிக்கு எரிச்சல் வருது. நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பதவியை பிடுங்குவாங்களோன்ற மேகதாது விவகாரம் எந்த அளவுக்கு போக போகுது. ஸோ அதனால் இந்த மேகதாது பிரச்சனை என்பது ஏதோ தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தில் நான் மேகதாது விஷயத்தில் துரைமுருகன் சொல்கிறது தான் நான் ஏற்றுக்கிறேங்க. ஏன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காலைல வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன 450 ஓட்டு போட்டிருக்கீங்க, என்ன 420 ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி லிஸ்ட்டுக்கு போட்டு காட்டுறாரு. நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம், ₹1 கொடுத்துருப்பாரா அவர் ஓட்டு போட்டீங்க அப்படின்ட்டு. இது என்ன புது முறையாக இருக்குது? இவ்வளவு காலம் மிரட்டுறாங்க. அதாவதுங்க, இப்போ சும்மா இருந்த சங்க விஜய்க்கு ஊதிக்கு எடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் எங்கப்பா உங்கள் அப்பாவை காணாமல் இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாலும் சொல்லாரு. ரொம்ப ட்ரிகர் ஆகிருக்காங்க. ஓகே, அதாவது உதயநிதி, முக ஸ்டாலின் எல்லாமே ரொம்ப ட்ரிகர் ஆகி, இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு 14 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து மறுபடியும் ரீசெக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 7 நாளில் இன்றைக்கி 2வது நாள் நடந்துட்டுருக்குது. முடிவுகள் இதனால் மாறுமானா மாறாது, முடிவுகள் மாற போகிறதில்ல. அந்த இவிஎம்ஸில் இவருக்கு பதிவாக வேண்டிய வாக்குகள் பதிவாகாமல் போயிடுச்சின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ சில பேர் என்ன காலையில் கூட கேட்டாங்க, சார் அப்போ ரிசல்ட்லாம் மாறுறதுக்குன்னு. ஒரு தேர்தல் முடிஞ்சாச்சுன்னா எலெக்ஷன் ஆஃபீஸர் தப்பாவோ ரைட்டாவோ ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு தான் போகணும், நீதிமன்றத்தில் போய் தான் தேர்தல் வழக்கு போடணும். அதுக்கும் ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. மற்றவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்காக இப்போ என்னங்கிறாரு? அதாவது அவர் வந்து தனிமை வாட்டுதா, வீட்டில் சும்மா இருந்துட்டு என்னடா இது சட்டமன்றத்துக்கு நம்ம போக முடியாமல் பண்ணிட்டாங்களே. இன்னொரு கேள்விப்பட்டேன் நான், எந்த முடிவும் மாற போகிறது இல்லைங்க. 14 பூத்தில் மிஷின்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. என்டையர் குளத்தூர்தெல்லாம் கிடையாது. 2வது அது சரியில்லைனாலும் அவர் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டிய இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் செட்டில் ஆகாதுங்க. அது கோர்ட்டு அடுத்த எலெக்ஷனில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ இன்பதுரை செல்லாதுன்னு கொடுத்தாங்க பாருங்க, அது எந்த எலெக்ஷன்? அதனால் வந்துங்க நீதிமன்றம் மூலமாகத்தான் ஒரு தேர்தல் முடிவை ரத்து பண்ண முடியும், தப்புன்னு சொல்ல முடியுமே தவிர எலெக்ஷன் கமிஷனுக்கே அந்த அதிகாரம் இல்லை. ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஒருத்தர் போட்டானா கோர்ட்டுக்கு தான் போய் நீங்கள் பார்க்கணும். அதனால் அந்த அபாயம்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இதை வச்சு ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஒன்று பண்ணி தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்குது, திமுக விழுந்த ஓட்டெல்லாம் தாவேக்கா கன்வெர்ட் ஆகிருக்குன்ற மாதிரிலாம் ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு இல்லையா? சரிங்க, தாவேக்கா என்ன ஆளுங்கட்சியா? மத்திய ஆட்சியோட அலையன்ஸ் வச்ச கட்சியா? நீங்கள் பாஜக ஜெயிச்சுது, அதிமுக ஜெயிச்சுதுன்னா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்கப்பான்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆமாம், ஆனால் கொள்கை எதிரி அரசியல் எதிரி 2 பேரும் சமதூரத்தில் வச்சு தாக்கி தனியாக நின்னாங்களே. இவங்களுக்கு வந்து பாஜக அல்லது தேர்தல் ஆணையம் ஏன் வந்து ஹெல்ப் பண்ணோம்?
அதாவதுங்க அதிகாரம் கை நழுவி போனதை, தேர்தலில் இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டதை இன்னமும் அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல, ஒத்துக்க முடியல. ஓகே, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப தவறாக போய் முடியுங்க. இன்னமும் அந்த தேர்தல் முடிவுகளை கேள்விக்குறியாக்குவது, மக்கள் தீர்ப்பை வந்து எள்ளி நகையாடுவது, சினிமா கவர்ச்சியில் வந்துட்டாங்கன்றது, ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்றது, சின்ன பசங்கக்கிட்ட வந்து நிர்பந்தம் ஏற்படுத்தி ஓட்டு போட வச்சுட்டாங்கன்றதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப இவ்வளோ நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர்கள், ஒரு கட்சி தலைவர்கள் பேசுறது. நீங்கள் ஸ்டாலின் அவர் பாவம் தோத்ததில் பேசுகிறார், 6 மாதத்துக்குள்ளவே தேர்தல் வரும், 3 மாதம் தாங்குமான்றாரு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃபீலிங்ஸ். ஆனால் உண்மை இல்லாத ஆர்பி உதயகுமார் மதுரையிலேயோ இருக்காரு, அவர் பேசுகிறாரு, டேஸ் ஆர் நம்பர்டு கவுண்டட். அது நாட்கள் என்ன தொடங்கிட்டாங்களாம். யார் எண்ணிட்டு இருக்காரு, அமித்ஷாவை மோடியான்னு தெரில. நாட்கள், இந்த ஆட்சி தாங்காது, இந்த நிலையான ஆட்சி இல்லை, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ரொம்ப வல்கராக பேசுகிறாரு. என்ன ஆட்சி இவங்களுக்கு? இது கூட ஜனநாயகன் படம் பார்க்க போயிட்டு அமைச்சர்கள் அழுதாங்க. எதுக்கு அழுதாங்கன்னு தெரியலன்னு ஒரு அவற்றோல சொல்கிறாரு. அதாங்க எல்லாருக்குமே கழண்டு போயிருக்கு. இப்போ எதிர்கட்சிகளாக இருந்த, இதுவரை தமிழ்நாட்டை ஆண்ட அனுபவம் உள்ள கட்சிகள், போத் திமுக அதிமுக, இன்றைக்குமே ஆட்சியில் இல்லாத வரப்போகாத தாம் தமிழர் கட்சி, பாஜக, இவங்க எல்லாருக்குமே கழண்டு போயிட்டு விஜய் என்ற ஒற்றையால் எப்படி எம்ஜிஆர் சாதனையை, எம்ஜிஆர் கூட ஒரு கூட்டணி வச்சு ஃபார்வர்ட் பிளாக் சிபிஐலாம் வச்சு அப்போ கூட 33% தான் வந்தார். இருந்தால் தனியாக வந்து 2.5 வருஷத்தில் 35% ஓட்டை வாங்கி 108 சீட்டில் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்துட்டானன்னு அந்த வயிற்றெரிச்சல், பொறாமை, பொச்சரிப்பு காரணமாக தே லாஸ்ட் மென்டல் பேலன்ஸுங்க. இல்லைன்னா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ முதல்வராக இந்த கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, முதல்வராக இருந்த ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. ஒருபோதும் அவங்க அந்த தேர்தல் முடிவுகளை கொஸ்டின் பண்ணதே இல்லை. அக்செப்டட் தி வெர்டிக்ட் ஆஃப் த எப்பவுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற அந்த வார்த்தை உருவானதே இதுக்காக தான். ஆனால் நீங்கள் பார்க்குற மே 4லேருந்து இன்றைக்கி என்னங்க ஜூலை 30 இருக்கிறோம். எத்தனை நாளாக இதையே பேசிகிட்டு இருப்பீங்க? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஆட்சி நிலையற்றது, இந்த ஆட்சி கவுந்துருன்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. ஒன்று என்னன்னா, அதிகார வர்க்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறது. இந்த ஆட்சி சொல்கிறதெல்லாம் கேட்டு எங்கள் மேலே கை வச்சிங்க, நாங்கள் வந்துடுவோம், திரும்பி வருவோம். ஓ, அந்த மாதிரி ஜாக்கிரதை, இது டெம்பரரி தான், இது எப்போ வேணாலும் விழுந்துடும். அரசு அதிகாரிகள் மேலே ஒரு இது இருக்கா சார்? இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு இப்போ அவங்க வந்து எங்களால் காசு அனுப்ப முடியல, வைக்க முடியலன்னு சொல்லி அவங்க, அது ஊழியர்கள், அதிகாரிகள்ல ஊழியர்கள் சங்கத்தினர் வந்து அது பண்ணுறாங்க. அதாவதுங்க அதிகாரிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஏன்னா இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகள்லாம் இப்போ இல்லை கீ பொசிஷனில். இப்போ வேற இவங்களால் பழிவாங்கப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையா அந்த ஆளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க, நாங்கள் தான் அடுத்தது வருவோம். இப்படி ஒரு மெசேஜிங் தான் இது. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் இது ஒரு பேசுபடு பொருளாக இருக்கணும். இந்த ஆட்சி நிலைக்காதுங்க, இந்த ஆட்சி எப்படியும் கவுந்துருங்க, 6 மாதம் தாங்காதுங்க, அடுத்த எலெக்ஷன் வருங்க. எப்படியா வரும் எலெக்ஷனு? இந்த கிவன் கால்குலஸ் இன்றைக்கி இருக்கிற 234 இன்றைக்கி இருக்கிற இந்த இதில் எப்படி வேற யார் மாற்று ஆட்சி அமைக்கவே முடியாது. நேரு என்னன்னா 6 மாதத்தில் உள்ளே வந்துடுவார் மு.க. ஸ்டாலின் அப்படின்றாரு. ஆனால் அவர் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுல உதயநிதி ரொம்ப ஸ்டெப்பனாக இருக்கிறாரா. திமுக கட்சி வரலாற்றில் இதுவரையில் இல்லாத ஒரு சம்பவம் போன வாரம் நடந்திருக்கு. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட்டுக்காக கூட போகுது. 5ஆம் தேதி பட்ஜெட், தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் போட போகிறாங்க. ஸோ அதை ஒட்டி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஆன்லைனில் நடந்தது. வழக்கமாக கழக தலைவர் தான் அதை தலைமை தாங்கி நடத்துவார். அவர் எம்எல்ஏவாக இல்லை, எதிர்கட்சி தலைவராக இல்லைன்னு சொல்லி அவரை ஒழுங்காக
ஓரங்கட்டிட்டு உதயநிதி ஸ்டாலினும் கொறடா ஏவா வேலுவும் அதை அறிவிப்பு கொடுத்து நடத்திட்டாங்க. இது உண்மையிலேயே திமுகக்குள்ளே எவ்வளோ புகைச்சல் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஒரு உதாரணம். இப்போ கழக தலைவர் தலைமையில் இல்லாமல் சட்டமன்ற குழு கூட்டம் நடந்ததே கிடையாது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, எதிர்கட்சி தலைவர் தான் முக்கியம், கழக தலைவர் இல்லை. எதிர்கட்சி தலைவராக அவங்கள முன்மொழிஞ்சதே கழக தலைவர் தானே. அப்போ அவர் இல்லாமல், டிஎம்கே பிரசிடெண்ட் இல்லாமல், துரைமுருகன் பொதுச் செயலாளர் அறிவிக்காமல் இவங்க அப்படியே குறுக்கிட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியாது இல்லை ஸ்டாலின். ஆக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் தலைமை தாங்குறாரு, இவர் ஏவாவேலு கொறடா அதுக்கு அறிவிப்பு கொடுக்குறாரு. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே. ஆனால் இதே காலகட்டத்தில் நாடாளுமன்றம் தொடங்கும் போது இந்த மழைக்கால கூட்டத்தொடர், அப்போ எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. கனிமொழி தானே அந்த குழுக்கு அவங்க நடத்தினாங்களா? அந்த கூட்டத்துக்கு மு.க. ஸ்டாலின் தான் தலைமை தாங்கி நடத்தினார். எம்பிக்கள் கூட்டம் என்ன செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர் எம்பியாக இருக்கிறாரா? கட்சி தானேங்க. இப்போ டைரெக்டாக வித்தியாசத்தை பாருங்கள். எம்பிக்கள் கூட்டத்துக்கு அவர் தலைமை தாங்குறாரு, எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதிக்கு அப்பா ரோல் போதும், ரிட்டையர்ட் ஆனது அப்படியே இருக்கட்டும். இந்த கேஎன் நேரு சில ஆட்கள்லாம் 7 எங்கேயாவது நின்று உள்ளே வந்துருங்க. சேகர் பாபு நான் ரிசைன் பண்ணுறேன், ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் பொறுப்பு, துறைமுகத்தில் நில்லுங்கன்றாராம். பூண்டி கலைவாணன் திருவாரூரில் நில்லுங்க, 100% நான் ஜெயிக்க வைக்கிறேன்றாராம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்து உதயநிதிக்கு எரிச்சல் வருது. சும்மாவே இருக்க மாட்டான். அவர் தான் முடிஞ்சார், நம்ம தொடங்கலான்னு பார்த்தா திருப்பி அவரை உள்ளே கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பதவியை பிடுங்குவான்களோன்ற. கனிமொழி வேற இருக்காங்களே. கனிமொழி செயல் தலைவர் கேட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. தலைவர் அதுக்கு அடுத்த பொசிஷன். இப்போ கலைஞர் உடல் நலம் குண்டி இருந்தபோது ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் கொடுத்தாங்க. பொருளாளராக இருந்தார், செயல் தலைவராகவும் செயல்பட்டார். அதை மாதிரி தலைவருக்கு அடுத்தது செயல் தலைவர் வரும். இப்போ அதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. அது உள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குதுங்க. திமுக ஆல் இஸ் நாட் வெல். ஓகே. மீடியா ஆனால் அதெல்லாம் விவாதிக்கிறதே இல்லை, அதெல்லாம் பேச மாட்டாங்க. இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஓகே சார், நிறைவாக மேகதாதுணி விவகாரம் எந்த அளவுக்கு போக போகுது? ஏன்னா அங்கே சிவகுமார் அவர்கள் டைரெக்டாக வாங்க, ஹெலிகாப்டர் கூட தரேன், நீங்கள் சுற்றி பாருங்கன்றாரு. குடிக்க தண்ணியே இல்லைன்னு கர்நாடகா சொல்லுது. இங்கே நம்ம விவசாயத்தை தண்ணி கேட்குறோம். இப்போ தாவேக்க அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் மேகதாது பிரச்சனைன்ற மாதிரி திமுகவும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? மேகதாது அணைக்கு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர்ன்றது 2024 சப்மிட் பண்ணி அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சில கண்டிஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மேகதாது பிரச்சனை என்பது ஏதோ தாவேக்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த பிரச்சனை இல்லை. எதிர்கட்சியில் இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சி டிகே சிவகுமார் மாநில காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் இந்த மேகதாதில் அணை கட்டணும்னு மிகப்பெரிய பேரணி யாத்திரையெல்லாம் நடத்தினார். அது பெங்களூர் சவுத்தில் வருதுங்க, அது சவுத் பெங்களூரில். அந்த ப்ராப்ளத்தை நான் தீர்ப்பேன் அப்படின்ட்டு அவர் அதை ஒரு பெட் சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் துணை முதல்வரானோன்னு ரொம்ப துள்ளினார். இப்போ முதல்வராகவே ஆகிட்டார். அதனால் அதை நான் எதாவது பண்ணி ஆகணுன்றார். ஆனால் இது 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இது பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், அதாவது இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே அதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. சிடபிள்யூசி ரிட்டர்ன்ஸ் கர்நாடகாஸ் மேகதாது ரிப்போர்ட். சிடபிள்யூசின்றது என்ன? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ரிட்டர்னிங் தி டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்ட் மந்த். Karnataka's attempt to get clearance for Meghadathu project suffered a setback. ஸோ இன்னும் அடின்றதுக்கு பொண்டாட்டியே காணும். இவங்க பிள்ளைக்கெல்லாம் பேர் வச்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்தில் நான் மேகதாது விஷயத்தில் துரைமுருகன் சொல்கிறது தான் நான் ஏற்றுக்கிறேங்க. ஏன்னா துரைமுருகன் ஒரு சீனியர் மினிஸ்டர் டிஎம்கேல இருந்தவர். இந்த நீர்வளத்துறையை ரொம்ப நாளாக அவர் நிர்வகித்தவர்.
அவர் 2 மாதத்துக்கு முன்னால் கேஷுவலாக சொன்னார், யோ மேகதாது அது இதுன்றானுங்க, தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்ல கூட அங்கே வைக்க முடியாது, அணை கட்டுறதெல்லாம் அப்புறம். ஆக்சுவலி அந்த அளவுக்கு இருக்காங்க, அதுதான் சட்டம், பாதுகாப்பு இருக்கு. ஆனால் தேவையில்லாமல் இந்த இது லயனைஸ் பண்ணுறாங்க, அதாவது பெரிய பீதியை கலப்புறாங்க. காவேரி படுகை பாலைவனம் ஆயிடும்னு ஒருத்தர் பேசுகிறாரு, மேகதாது வந்தாச்சு, வரவே வராதப்பா, எப்படி வரும்? இல்லை போராட்டம் வச்சுருக்காங்க ஆகஸ்ட் 5. அதாங்க அன்புமணி ஒரு கார் யாத்திரை போனார், இன்னும் சில விவசாயம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனை இருக்குதானா இருக்குது, காவேரி நீரை தமிழகத்தில் பெறுவதில் பிரச்சனை இருக்குது. அது மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த பிரச்சனை இல்லை, மே 4ஆம் தேதிக்கு முன்னால் உருவான பிரச்சனை, 1924லேருந்து இருக்கிற பிரச்சனை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பாவு சண்முகம் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது திமுக அரசில் கபினியில் ஹேமாவதியில் எப்படி காவேரி குறுக்க அணையை கட்டினாங்க? கட்டக்கூடாதுன்னு இருக்கு. இன்றைக்கி கட்டாத அணைக்கு இன்னும் அடிக்கலே போடல, அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தள்ளி போட்டிகிட்ருக்காங்க, திருப்பி அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதை போயிட்டு ரொம்ப ஏதோ பூதாகாரமாக பேசுகிறவங்க இவங்க இந்த சூழல் இருக்கும்போது எப்படி கர்நாடகா கபினி ஹேமாவதி இதுங்கெல்லாம் அணையை கட்ட விட்டாங்க? இதுக்கு யார் பதில், யார் காரணம்? விஜய் தான் காரணமா, தாவேகா தான் காரணமா? அதனால் அரசியல் ரீதியாக ஐ அட்மயர் கர்நாடகா பீப்புள், அவங்க ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க, கட்சி அரசியெல்லாம் விட்டுட்டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கர்நாடகா அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்டு த பெசன்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா. அதே மாதிரி ஒற்றுமை நம்மளால் பார்க்க முடியுதா பாருங்கள். எதிர்கட்சி உடனே தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். முதல்ல ஒரு கருத்தொற்றுமை வரணும் இல்லை நம்ம ஸ்டேட்டில். முதல்ல நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு பேக் பண்ணணும் இல்லை. நீங்கள் அரசாங்கத்தை வையறதுக்காக சர்வ கட்சி கூட்டம் போட்டு இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது மோர் டேமேஜாக இருக்கும். கர்நாடகாலெலாம் என்ன பேசிக்குவாங்க, டெல்லியில் என்ன பேசிக்குவாங்கன்னா, தமிழ்நாட்டில் அவங்க கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டாண்டுக்கே அங்கே இருக்கிற கட்சிகளை ஆதரிக்கலை. வேரஸ் இன் கர்நாடகா தே ஆர் யூனிஃபைடு. எல்லா எம்பியும் ஒன்றா உட்கார வச்சு பேசுகிறாரு. இப்போ இங்கே என்ன பண்ண முடியும்? இங்கே உட்காந்தா தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததே தப்புன்னு பேசுவாங்க டிஎம்கே எம்பிங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இல்லை இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி, அது விடுங்க, அதுக்கு என்ன கூட்டம் சேர்க்கறது கஷ்டமா என்ன? ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தா கூட்டம் சேர்க்க போகிறாங்க. அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜல்சக்தியில் இருக்கிற துணை அமைச்சர் ஒருவர் உளறிட்டார், இந்த மாதிரி தமிழகத்தின் அனுமதி பெற்று தான் மேகதாதுல அணை கட்டணும்னு அந்த தீர்ப்பில் இல்லைன்னு சொல்கிறார். அதுவே உளறல் தான், அது இருக்குது ரைட்டா? அப்போ இப்படி ஒரு தவறான தகவலை, தமிழகத்துக்கு எதிரான தகவலை நாடாளுமன்றத்தில் சொன்னார 22 எம்பிங்க என்ன குழக்கட்டையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் நாள் மழைக்கால கூட்டத்தொடரில் பச்சை துண்டை போட்டுக்கின்னு போய் உட்காந்துட்டு இருந்தார் தயாநிதி மாறன். ஏன்னா மிகப்பெரிய விவசாயி இல்லையா அவர், ஏர் ஓட்டுறவர் அவர். அப்போ இவங்கெல்லாம் இன்னும் ட்ராமா போட்டுட்ருக்காங்க. ஏன் இதை எதிர்க்கலை? இப்போ தாவேகாக்கு எம்பி கிடையாதுங்க, தே டோன்ட் ஹாவ் எம்பி இன் போத் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஆனால் தமிழ்நாடே நாங்கள் தான் தாங்கிட்டு இருக்கிறோன்றீங்களே, உங்கள் எம்பிக்கள் ஏன் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல? திசை திருப்புற நீ இந்த மாதிரி தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்றதை ஏன் நீ மாற்றி சொல்கிற? சண்டை போட்டிருக்கணும்ல. கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாரு, தமிழன் பிரசன்னான்னு, நான் ஒரு தந்தி டிவி விவாதத்தில், நீங்கள் பார்க்கலையா டிஆர் பாலு கடிதம் எழுதியிருக்காராம். ஏன்யா நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, அது 17லேருந்து நடந்துட்டுருக்குது. இது உயிர் நாடி பிரச்சனை. ஏன் நீங்கள் ஒரு 25 எம்பிங்க உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது? அப்போ தானே அது ஃபோக்கஸ் ஆகும். இதனால் அதுங்க ட்ராமா போட்டுட்ருக்காங்க திமுக. மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நம்ம இப்போ எதுவும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தே ஆர் அவேர். அதனால் இந்த நாடகம்லாம், அது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்ட நாடகம்லாம் அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது. இவர் 5ஆம் தேதி போகிறாரா 3ஆம் தேதி தான் போகிறாரா? 5ஆம் தேதி போகிறாரு. அதனால் அதுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கட்டும். அதாவது தமிழ்நாடு ஒற்றுமையாக இல்லை, தமிழ்நாட்டு அரசுக்கு பின்னால் நாங்கள்லாம் இல்லை பார்த்துக்குங்க அப்படின்னு காட்டுற முயற்சியை தான் திமுக, நாம் தமிழர் கட்சி,
அதிமுகலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இதுக்கு அவங்க விலை கொடுப்பாங்க அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நன்றி.